அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குரிய தனுசு ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகின்றது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறது, மாணவர்களுக்கு எப்படி அமையப்பெற போகிறது இந்த மாசி மாதம். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க தனுசு ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் மாசி மாதமானது தனுசு ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். கும்ப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால இதனை கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரியன் புதனுடன் இணைந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் தனுசு ராசியினருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூர பயணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சலை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் வேலைகளை பார்த்தீங்கன்னா அதிபயங்கர சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம். கூடுமான வரைக்கும் வேலை இடத்துல, பணியிடத்தில், உத்தியோகத்தில், அலுவலகத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையும் உங்களுக்கு நிலவுங்க. இருப்பினும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொறுமையாக யோசிச்சிங்க அப்படின்னா இந்த மாத இறுதியில் அனைத்து வித பிரச்சனைகளுக்குமே ஒரு முடிவு வந்துடும். எதுலையுமே அவசரப்பட வேண்டாங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவை அளவோடு சாப்பிடுங்க. புத்தி சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மனதை கொஞ்சம் தெளிவாகவும் அமைதியாகவும் வைத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம். அப்போ தான் உங்களால் பொறுமையாக சிந்தித்து ஒவ்வொரு பிரச்சனையையும் சரி செய்ய முடியும். பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு தென்படவும் கடவுள் உங்களுக்கு வழி சொல்லுவார். அதனால் இந்த மாதத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி நீங்கள் கலங்க வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாங்க. அனைத்திற்கும் ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவை கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவார். அதே மாதிரி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக இருந்தாலும் கூட சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையுமே முன்ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்ளுங்க. திட்டமிட்டு செயல்பட பாருங்க. ஏதேனும் ஒரு சின்ன விஷயத்தில் வாக்குவாதம் வருது அப்படின்னா அந்த வாக்குவாதத்தை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது தான் ரொம்ப நல்லது. அதை இழுத்தடிச்சு கொஞ்சம் வாக்குவாதம் சென்றாலும் கூட அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்திடும். அதனால் வாக்குவாதம் வருது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எழுது, அப்படி இல்லைன்னா பணி இடங்களில் சக பணியாளர்கள் மத்தியிலையோ அல்லது மேலதிகாரிகள் மத்தியிலையோ பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை நிலவுகிறது, கருத்து வேறுபாடுகள் உருவாகிறது அப்படின்னும் போது அதை ஆரம்பத்திலேயே தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் தனுசு ராசியினருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி இந்த மாதமானது சில திருப்பங்கள் மிகுந்து காணப்படுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் மகிழ்ச்சியும் மாத பிற்பகுதியில் அதிகரிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு சில நேரங்களில் தாமதப்படலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் தங்களுக்கு அப்படின்னு ஒரு வசதி வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் போல வழக்கமான சூழ்நிலையே இருந்தாலும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது அதிபயங்கரமான பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால பணியிடத்தில் நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க. அலட்சியம் எக்காரணத்தை கொண்டும் பணியிடத்தில் இருக்கவே கூடாது. அதே சமயம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது தனுசு
ராசியினருக்கு இந்த மாசி மாதத்தில் தாமதமாகத்தாங்க செய்யும். அலுவலக ரீதியாக பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொழிலில் எதிர்பார்த்த அளவு லாபத்தை கொடுக்காது. அதே மாதிரி மறைமுக எதிரிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் எடுக்கிறத தள்ளி வைப்பது நன்மையை தருங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி அதிக அளவு செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அதை எளிதில் சமாளித்து முடிச்சிடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள மாத பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது அன்பு அதிகரிக்கலாம். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நடைபெறுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் பயணங்களால் லாபம் குறைவு என்றாலும் சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வேலையை பொறுத்த வரைக்கும் புதிதாக நீங்கள் வேலைக்கு காத்திருக்கீங்க, இல்லை புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி நீங்கள் ஆசைப்பட்டபடி ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. இருந்தாலும் திட்டம் தீட்டுவதோடு நிறுத்தி கொள்ளுங்க. முதலீடு செய்யறத இந்த மாதத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுங்க. மூன்றாவது நபர் தலையிடுவதை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களால் மேற்கொள்ள முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொட்ட காரியங்கள் அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சற்று கால தாமதமாக தாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சில நேரங்களில் சிலருக்கு பார்க்கும் பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு நடைபெறலாம். அதே மாதிரி வேலைக்காக காத்திருப்பவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் தற்போது ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அனைத்து விஷயத்திலையுமே பொறுமையுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. சில நேரங்களில் தனுசு ராசியினருக்கு வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதனால பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் சரி சில சங்கடங்களை நீங்க சந்திக்கவும் நேரிடலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு மாத பிற்பகுதியில் ஏற்படும். எந்த முடிவை நீங்க எடுப்பதாக இருந்தாலும் சரிங்க ஆலோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம். அந்த முயற்சிக்குரிய முதலீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யவும் வேண்டாங்க. இது தேவையில்லாத பண பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும். அதே மாதிரி வருமானத்திற்கு எந்தவித குறைவும் இருக்காது என்றாலும் மறுபுறம் உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால பணத்தை நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியினருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். இருந்தாலும் அதை சிறப்பாக நீங்க செய்து முடிச்சு அதிகாரியுடைய ஆதரவை நீங்க பெறுவீங்க. அதனால பார்த்தீங்கன்னா பல சலுகைகளை பெறுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் இருக்காது என்றாலும் நஷ்டமாகாமல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர செலவுகளை தனுசு ராசியினர் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பண தட்டுப்பாடு ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் உருவாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வீண்வரைய செலவுகளாக இல்லாமல் அத்தியாவசிய செலவுகளாக மேற்கொள்ள பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செலவுகளை மட்டும் மேற்கொள்ள பாருங்க. அதே சமயம் இந்த மாதம் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் அமையுங்க. பலவிதமான பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஒன்று போனால் ஒன்று அப்படின்னு உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. அனைத்து பிரச்சனைகளையுமே நீங்கள் எளிதாக சமாளித்து விடுவீங்க.
அதே போல் பண வரவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதான விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நேரத்துக்கு அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது. சற்று கால தாமதமாக பணவரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரிங்க, அதை உங்கள் சாமர்த்தியத்தனத்தால் சரி செய்து விடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அத்தியாவசிய பயணத்தை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. எதிர்பார்த்திருந்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி உங்களினுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்க கடினமாக உழைத்தாலும் சரிங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் கிடைப்பது கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவை நீங்கள் எடுப்பதா இருந்தாலும் அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறமா முடிவெடுக்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் தனுசு ராசியினருக்கு விலகிய உறவுகள் விரும்பி வந்து சேரவும் செய்வாங்க. அதே போல கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே மாத பிற்பகுதியில் நீங்கி அன்போடு அந்யோன்யம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். சில நேரத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. அதனால பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களினுடைய எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத யோசித்து இப்பொழுதே அதை செயலாற்ற முற்படுவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருப்பவர்களுடன் சாதகமான சூழ்நிலை நிலவாதுங்க. அவர்களிடத்துல, அதாவது நீங்கள் பணியிடத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் கூட இருக்கிறவர்களோ அல்லது குடும்பத்தில் உங்கள் கூட இருப்பவர்களோ நண்பர்களோ அல்லது அக்கம் பக்கத்தினரோ இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அவர்களிடத்துல தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படலாம். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இருவரும் பேசி சுமூகமாக முடித்துக் கொள்வீங்க. அதே மாதிரி செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருந்தாலும் அதற்காக கடன் வாங்கி சமாளித்து விடுவீங்க. இருப்பினும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நன்மை தருங்க. வேலை செய்பவர்களிடம் இருந்து ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா சற்று குறைவாகத்தான் கிடைக்கப்பெறும். இருந்தாலும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பேசுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை மனதிற்குள்ள அதிகரிக்குங்க. இந்த காலகட்டத்தில் மேலும் நன்மையாகவும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க தனுசு ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம், தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்க. அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. அதே மாதிரி துர்க்கை அம்மனை வழிபட்டு வர குடும்பத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகள், வேலை இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தவிர்த்து உங்களுக்கு ஒரு சுமூகமான சாதகமான நிலைகளை அது உருவாக்கி தரும். வைஷ்ணவி தேவியை வழிபட குடும்பம் சுபிக்ஷம் அடையும், மகிழ்ச்சி அளிக்கும்.